சார் ஓடிபி சார் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்பவே முடியாத சில காமெடி சம்பவங்களை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஏண்டா உன் லப்பரோட பஞ்சாயத்துக்கு வந்தே என் முட்டிக்கெல்லாம் தேஞ்சிடும் போல இருக்கு. அப்படி என்னதானா பிரச்சனை உங்களுக்குள்ள? இல்ல தலா, நேத்து 143 என்னன்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது சார். நீ என்ன சொன்ன? 143 சொன்ன. ஏண்டா அத 143 தமிழ்ல சொல்ல விட்டே தானே, நேத்தே பிரச்சனை முடிஞ்சிருக்கோம். நாய்கள்லாம் எதுக்கு இப்படி கூட்டம் கூட்டமாக தெரியுதுன்னு இந்த வீடியோவை பார்த்து எனக்கே தெரிஞ்சுக்கிட்டேன். லவ் மேட்டருக்கு தான் இப்படி கூட்டம் கூட்டமாக சுற்றிட்டு இருக்குது. அதுக்கு வேலையெல்லாம் மேலே இல்லை. இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறதா தான் அதோட வேலைகளே. அடுத்த வர வீடியோ பாருங்க. நாயை பார்த்தா யார் வேணால் ஓடுவாங்க, நடக்க முடியாதவை கூட ஓடுவாங்க. என்னால் நடக்கவே முடியல, கால் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ரோட்டில் சும்மா நிற்க வச்சுட்டு ஒரு 5-6 நாய்களை துரத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துருவாங்க. இப்போ யாருமே நடக்க முடியல ஓட முடியும்னு சொல்ல மாட்டாங்க, நாய் துரத்தும் போது மட்டும். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? தெரியல. ஹலோ நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போட? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? அந்த நேரத்தில் மட்டும் கரெக்டாக எப்படித்தான் எந்திரிப்பாங்கன்னு தெரியாது. ஒரு லேடிஸ் வாய்ஸ் கேட்டக்கூடாது. கேட்டாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. நம்மளுக்கு ஒரு பதட்டமாக தான் இருக்குது, தாரா நம்மளுக்கு கூப்பிட்றதுன்னு. இதில் இவி வேறு சந்தாயப்பட்டு நம்மளுக்கு கூப்பிட்ற இந்த கஸ்டமர் கேரு, இந்த கடங்காரரு, இவி தான் கூப்பிடுவாங்க, வேறு யாருமே கூப்பிட மாட்டாங்க. மாசனில் ஜியோ ரீசார்ஜ், இவ்வளோதான். இதெல்லாம் ஊர் உலகத்தில் நடக்காத விஷயமா? டெய்லி நைட்டான இந்த வாத்திகாரரை மட்டும் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. ஒரு நாள் கூட லீவே விட்றதில்ல. இந்த வாத்திகாரருக்கு சம்பளம் இல்லை, ரெஸ்ட்டு கிடையாது. ஈவினிங் ஆரம்பித்தா போகுது, காலையில் வரைக்கும் அவி வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. யாரும் எதுவும் சொல்லவே தேவையில்லை. அது எப்பாற்பட்ட வாத்திகாரன் நீங்களே பாருங்க. I don't care. இந்த கொசுகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு நல்ல அருமையான இசை மாதிரி ஏதோ இருந்தால் கூட நல்லா தூங்கிடலாம். அது எப்போ பார்த்தாலும் உயின்ட்டே இருக்குதா, தூக்கம் மாறதில்ல. அதனால தான் இதில் வாத்திகார்னு சொன்னேன். இந்த வாத்திகாருக்கு ரெஸ்ட்டு கிடையாது, பேமெண்ட்டு கிடையாது. ஆனால் டெய்லி கரெக்டான நேரத்தில் வந்து நம்மளைய கரெக்டான நேரத்தில் வந்து தூங்க விடாமல் பண்ணிடுவாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அட விடுப்பா, மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு. சிவா என்ன பண்றீங்க? பீய தொட்டி எண்ணெயே அடிச்சுக்கிறேன் சார், அப்பதான் எனக்கு புத்தி வரும். இந்த பையன் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கலாம்ட்டு ஒயர் பண்ண அட்டாக்குது. கரெக்டாக அந்த நேரத்தில் கொசு அலாட் பண்ணி விட்டு ஒரு அடி வாங்கி தந்துருச்சு. இப்போ இந்த ஜென்மத்துக்கு இந்த பக்கம் இந்த பையன் வரவே மாட்டான். அவன் சைலண்ட் ஓடிட்டான். கைஸ், இந்த வீடியோ பாருங்கள். ரோட்டில் போகிற வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே சர்ப்ரைஸ் கொடுத்துட்டுருக்கிறாரு. அது எந்த மாதிரி சர்ப்ரைஸ் நீங்களே பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள். அது நம்பர் பிளேட்டா போக அந்த 2 பேர் போறாங்க. அவரும் நம்பர் பிளேட்டே எல்லாம் போறாருங்க சார். நம்பரோட வரும். உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன். உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. ஹெல்மெட் இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. என்னை மட்டும் பிடிச்சி 1000 ரூபாய் ஃபைன் போட்டுக்கிறீங்க நீங்க. போடா. எனக்கு மட்டும் எதுக்கு ஃபைன் போட்டீங்க, ஊருக்கே ஃபைன் போடணும் அப்படிங்கிறாரு. இவரு கிடைச்சது எல்லாத்துக்குமே கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இவர் ஹெல்மெட் இல்லாம போறாருங்க. இவர்ல பிடிக்கவே இல்லைங்க. ஏன் இத்தனை ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக பேசுகிறாள். கரெக்டாக வந்திருந்தீங்கன்னா உன்னை முட்டிருப்பாங்கல்ல. நீ என்ன வண்டி இருப்பீன்னு எனக்கும் தெரில. ஏன்னு கூட கேட்கலீங்க. அந்த ஆட்டோவில் 8-9 பேர் போறாங்க. ஆட்டோவில் 3 பேர் தான் பர்மிஷனாங்க. பாரு, இந்த அக்கா சீட் பெல்ட் போடலீங்க. எல்லாம் ஓட்டதே பெரிய விஷயம். லைசன்ஸு ஹெல்மெட் இதெல்லாம் போட்டா வர முடியும். அந்த அக்கா வாட்டுக்கு 7 போயிட்டு இருந்துச்சு. அந்த அக்காலே சேர்த்தி மாட்டி விடுறோம். நம்பர் பிளேட் பார்த்துக்கோங்க. நம்பர் அந்த அக்கா தான் வருது. அந்த அக்கா லைசன்ஸ் இருக்குன்னு தெரியாதுங்க. ஆனா அந்த அக்கா ஹெல்மெட் போலாம் தான் வெட்டாத உறதில்ல. இது ஏன் சத்தியம் சத்தியம் சத்தியம். போலீஸ் பார்த்து போட்டு பிடிக்கும் கூட கிடையாதுங்க. இதெல்லாம் நீங்க
நீங்கள் ஒரு அவசரமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறீங்க, உங்களையும் இந்த மாதிரி சிக்குட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் மட்டும் ஃபைன் கட்டினா பத்தாது, எல்லாருமே கட்டணும், இந்த ரோட்டில் வர போகிற எல்லாருமே கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஊருக்கு ஒருத்தனை தான் போதும். இந்த வீடியோ பாருங்கள். போலீஸ்கிட்டருந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் ஒரு ஐடியா இருக்குது. என்னடா டேய் போலீஸ் போடா பாத்துக்கலாம். டேய் இது திட்டு வண்டிடா, நான் மறந்துட்டியா? ஆமால சரி போ பாத்துக்கலாம். நேத்து டேய் இங்க என்னடா சுத்தி நிக்கிறீங்க? என்ன சார் எங்களே பிடிக்கிறீங்க? இங்கதான் சார் இருக்கு வீடு. எந்த திருட்டு வண்டியாக இருந்தாலும் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடலாம். இந்த சிக்னல் காமிச்சிட்டு யாராக இருந்தாலும் விட்டுருவாங்க. இது சூப்பர் ஐடியாவாக இருக்குதா? இது என்ன, அந்த டைமில் கரெக்டாக நடிக்க தெரியணும், அவ்வளோதான். இப்படி நடிக்க தெரிஞ்சால் மட்டும் டக்குன்னு விட்டுருவாங்க. அடிக்கடி போலீஸ்கிட்ட மாற்றம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபைன் வச்சு கட்டாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு போன ஒரு பையனோட அட்டகாசத்தை பாருங்கள். யாருக்குமே பயக்க மாட்டானுங்க. அதுதான் பாய்ஸ். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இவ்வளவு வாய் பேசுன அவ்வளவுதான் நீ. ஏஞ்சி வந்தேன்னு வச்சுக்கேன். ஆமா, இப்படிலாம் பேசக்கூடாது. பேட் பாய் சொல்லுங்க. ரவுடி மாதிரி உட்காந்து பேசுகிறான் பாரு, அட்டிஷனா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் எப்படித்தான் வீட்டில் பண்ணுறதாவே இங்கே ஸ்கூல்லையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போன வீடியோ பையன், இந்த வீடியோ பொண்ணு. பொண்ணுக்கும் பசங்களுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே பாருங்க. உங்களுக்கு ரைம்ஸ் தெரியுமா? ரைம்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ரைம்ஸா? ரைம்ஸ் பாடுங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு தெரிஞ்சதை தான் நம்ம பாட முடியும். இல்லாத பொருளாதெல்லாம் பாட முடியாது. ரைம்ஸ் பாட சொன்னாங்க, ரைம்ஸ் ரைம்ஸ் ரைம்ஸ், அவ்வளோதான், முடிஞ்சுது. நம்மளுக்கு தெரிஞ்சதை பாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதை, யாருக்கும் பயக்க தேவையில்லை. இப்போல்லாம் வீடியோ பார்த்து இந்த பூனை நாயகியோட ரீல்ஸ் பண்ணுறக்க ஆரம்பிச்சிருச்சு. பூனை பாருங்க எவ்வளோ அழகாக பண்ணியிருக்குன்னு. जंपर में बम्पर सुपर टेस्ट. நம்மளை விட சூப்பராக ஓடுதுப்பா, அழகாக மேட்ச் ஆகிருக்குது. நம்ம கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டோம். இது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்குன்னு பாருங்க. ஆட ஒரு பேச்சுக்கு ரோடெல்லாம் இருட்டாக இருக்குது, லைட் எடுத்துகிட்டு போடான்னு சொன்னேன். அதுக்காக ரோட்டில் இருந்த கம்பத்தாவே பிடிங்கிட்டு போயிட்டான். ரோடு இருட்டாக இருந்துச்சு, லைட்டு பிடிச்சிட்டு போகணும்னு சொன்னது ஒரு தப்பாக போச்சு. ரோட்டு ஓரமாக இருந்த போஸ்ட் மரத்தையே பிடிக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் ஊர் உலகத்துல நடக்காத விஷயமா? அப்படியே கொண்டு வீட்டில் போய் சார்ஜ் போட்டு வச்சுக்கா, நாளைக்கு எங்காச்சும் போர்க்கு எடுத்துகிட்டு ஒர்க்காகு. பர்த்டேக்கு யாராச்சும் பாட்டு பாடணும்னா இவங்களை கூப்பிட்டு வாங்க, அருமையாக பாடுவாங்க. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you. பாத்தீங்களா நரி கூட விட்டுச்சு. சக்சஸ் ராமசாமி பணத்தை வைடா. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பாடுனதை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பொண்ணுங்கன்னா அழகாக பாடுவாங்கன்னு கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி பாடினது இப்போ தான் நான் பார்க்குறேன்.